ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மலர்கொடி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க, 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியவராவது தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடியவருக்கு சொந்த வீடாக இருந்தாலும் சம்மதம், வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதம். ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலையில் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 12வது படிச்சிருக்கணும். அப்படியே ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறாங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் எழுதி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, பெருசாக எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கீதா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. வேறு ஜாதியெலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பால் பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் பால் பண்ணைக்கு டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் தனியாங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இதனால் வரக்கூடிய இருக்க குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு சொந்தமாக வீடும் ஒரு நிலமும் இருக்கிறதுனால வரக்கூடியவர் வாடகை வீடாக இருந்தாலும் சம்மதங்க. வீட்டோட மணமகனாக வந்தாலும் எங்களுக்கு சம்மதம். என்னோடய பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். எங்களால் முடிஞ்சளவு நாங்களும் சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேட்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.